வெல்கம் my dear students. இன்னைக்கு நம்ம கோனிக் செக்ஷன்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஸ்ட்ரெயிட் லைனுடைய பேசிக் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம லோக்கஸ்னா என்னன்னு சொல்லி படிச்சிருந்தோம், ரைட்? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அண்ட் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அதோடைய கண்டிஷன்ஸ், எப்படி ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்லயே ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுல எவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கு, இதெல்லாமே தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்த லோக்கஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு தென் வி மூவ் ஆன் டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் if theta is a parameter. ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம்னா நான் என்னன்னு ப்ரீவியஸ் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ if theta is a parameter, find the equation of the locus of a moving point whose coordinates are A secant theta, B tan theta. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே தீட்டா இஸ் த பேராமீட்டர். பேராமீட்டர் அப்படிங்கிறது தீட்டா இஸ் அ வேரியபிள், அது சேஞ்ச் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் அந்த கோஆர்டினேட்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க, விச் மீன்ஸ் ஸோ அக்கார்டிங் டு த கோஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சீக்கன் தீட்டானோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி tan தீட்டானோ எழுதுவோமா? ஸோ நார்மலி h அந்த மூவிங் பாயிண்ட் லெட் h, tk be the moving point ன்னு சொல்லியிருக்கேன். v be the moving point, right? ஸோ மூவிங் பாயிண்ட்டை நம்ம இதுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இங்க அந்த h, kங்கிறது இந்த x, yக்கு ஈக்குவலா இருக்கணுமா? ஸோ அப்போ h is equal to a secant thetaனும் k is equal to b tan thetaனும் வருமா? ஸோ tan and secant இருக்கு, இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன் நமக்கு தெரியும். ஸோ என்னது ஆக்சுவலி tan square theta secant square theta minus tan square theta is equal to 1 இல்லையா? ஸோ அப்போ secant square theta secant thetaங்கிறது இங்க என்ன? secant theta is equal to a by h இல்லையா? ஸோ அதே மாதிரி tan thetaங்கிறது என்ன இங்க? k by b இல்லையா? ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா ஸோ இங்க என்ன கிடைக்கும்? a square by b square minus a square by h square minus b square by k square is equal to 1 நமக்கு கிடைக்குது, ரைட்? சாரி, இந்த இடத்துல நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன். h by a k by b னு வரும், ரைட்? ஸோ h square by a square minus k square by b square is equal to 1. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிலேஷன். டு ஃபைண்ட் த required equation of locus, தேவைப்படுற locus equation கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? h x ஆவும் k y ஆவும் மாத்திப்போமா? ஸோ x bar square by a square minus y square by b square is equal to 1. ஸோ இதுதான் வந்து என்னன்னா equation of hyperbola. ஸோ ஹைப்பர்போலா ஈக்குவேஷனோடைய பேராமெட்ரிக் ஃபார்ம் இதுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எப்போ உங்களுக்கு லோக்கஸ் கண்டுபிடிக்க சொன்னாலும் அந்த கண்டிஷனை கொடுத்து நீங்க இந்த மாதிரியான அப்ரோச் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் டு த மெயின் டாபிக் ஆஃப் திஸ் செஷன், ஸோ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னா என்ன, அதோடைய டைப்ஸ் என்னென்ன எல்லாமே இங்க நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லீனியர் ஈக்குவேஷன், that is ax plus general form ax plus by is equal to plus c is equal to 0. so இதுதான் வந்துட்டு straight line equation. இது வந்து linear equation in two variables, right? so linear equation in two variable, இதை நம்ம கிராஃபிக்கலா போடும்போது நமக்கு கிடைக்கிறது தான் என்னது? ஒரு straight line. so this is the general form of straight line equation. ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனோடைய ஜென்ரல் ஃபார்ம் வந்து இதுதான், ஓகேவா? ஸோ இதுல நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி கண்டுபிடிப்போம், எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கிராஃப் நம்ம எடுத்துக்கலாம், ஓகே? ஸோ இங்க நான் இப்படி இங்க ஒரு இது போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க ஆங்கிள் வந்து நான் தீட்டான்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் இங்க எடுக்கிறேன் அப்படின்னாலும், ஸோ இங்க இந்த பாயிண்ட் இங்க மேக் பண்ற ஆங்கிளும் தீட்டா தான்.
ஸோ இங்க இந்த இடத்துல அந்த ஹரிசாண்டல் எக்ஸ் ஆக்சஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலா அந்த லைனை நான் எங்க வரைஞ்சு டீட்டா வேல்யூ கால்குலேட் பண்ணாலும் எனக்கு டீட்டா சேமா தான் வரப்போகுது. ஸோ இங்க இந்த லைன் அப்படிங்கிறது வந்துட்டு நான் ஹெச்கமா கே லோக்கஸ் எடுக்கிறேன்னா, ஸோ இதோடைய விஷயம் இங்க என்ன ஆகுது, இந்த பாயிண்ட் நமக்கு தெரியாது, அது ஹெச்கமா கே, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறது லைன் மேல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ எந்த ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சாலும், தட் இஸ் x1, y1 தெரிஞ்சாலும், ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னது ஆக்சுவலி, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஆக்சுவலி y1 மைனஸ் கேன்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னது ஆக்சுவலி, ஸோ இது வந்துட்டு எக்ஸோடைய டிஃபரன்ஸ் இல்லையா, ஸோ அதாவது x1 மைனஸ் ஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து மாறும், பட் இதோட ரேஷியோ மாறாது, தட் இஸ் டான் தீட்டா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டான் தீட்டா கால்குலேட் பண்றோம் அப்படின்னா y1 பை கே டிவைடட் பை x1 மைனஸ் ஹெச்ன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இதுதான் இந்த வேல்யூ வந்துட்டு திஸ் வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் எந்த ஒரு 2 பாயிண்ட் இந்த லைன்ல எடுத்தாலுமே இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் ஆன விஷயத்த நம்ம எம்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டி எம் இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா அப்படின்னு எடுத்தோம்னா, ஸோ இந்த எம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கான்ஸ்டன்ட், தட் இஸ் கால்ட் ஸ்லோப்னு சொல்லுவாங்க. ஸ்லோப் கால்குலேட் பண்றதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸ்லோப்னா என்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இக்குவேஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு y1 மைனஸ் கே டிவைடட் பை x1 மைனஸ் ஹெச். ஓகே, ஸோ இதை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம் அப்படின்னா, ஸோ வாட் யூ கெட், m இன்டூ x1 மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு y1 மைனஸ் கேன்னு வருமா. இதை ரெண்டு பக்கம் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா ஹெச் முன்னாடி வர மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும், ஹெச் கே மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் எக்ஸ் இன்டூ ஹெச் மைனஸ் x1. ஸோ வாட் இஸ், இப்போ நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, யூ ஹாவ் டு சேஞ்ச் k to y h to x சப்ஸ்டிட் பண்ணனா y minus y1 is equal to, sorry இங்க m into h minus x minus m into x minus x1. so இதுதான் வந்து equation of the straight line. so m into x1. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிப்பீங்க. இங்க இருந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா tan theta, தட் இஸ் ஸ்லோப். ஸ்லோப் m இருக்கு இல்லையா, அது tan thetaக்கு ஈக்குவலா இருக்கும். ஈவன் தட் இஸ் ஈக்குவல் டு வாட், y minus y1 divided by x minus x1. ஸோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனையே டிரைவ் பண்றோம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நமக்கு சில விஷயம் கொஸ்டின்ல இந்த லைன் மேல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டோ இல்ல அதோடைய ஸ்லோப்பையோ அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள், அது இன்க்ளைன் பண்ற ஆங்கிள் எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது என்னென்ன ஃபார்ம்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. கொடுத்துருக்கிற பாராமீட்டர் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை பொறுத்து நம்ம ஈஸியா நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் ஹவு டு ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில டேர்ம்ஸ் தெரியணும், விச் இஸ் இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க. வாட் இட் இஸ் இன்டர்செப்ட். இன்டர்செப்ட் அப்படின்னா இந்த, ஸோ ஒரு லைன் இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா y is equal to ax plus b y plus cன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த லைன் வந்துட்டு இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை 2 பாயிண்ட்ல கட் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் 2 பாயிண்ட்ல கட் பண்ணுது. ஸோ அப்போ இது இன்டர்செப்ட் ஆற இடம் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இன்டர்செக்ட் ஆற இடம் எக்ஸ் அண்ட் ஒய்ல இது இன்டர்செக்ட் ஆகுது, தட் இஸ் அது வந்துட்டு கட் பண்ணி போகுது அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இங்க கட் பண்ணும் போது இங்க ஒரு வேல்யூ இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அந்த வேல்யூ என்ன, இவன் எப்போ இந்த எக்ஸ் வேல்யூ கிடைக்கும், when y is equal to 0. ஸோ எப்போ y is equal to 0 போட்டு அந்த ஈக்குவேஷன்ல a into x plus b in y plus c is equal to 0 போய் சால்வ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எங்க என்ன கிடைக்கும், எஸ் இங்க நம்ம x வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி ax plus c is equal to 0. ஸோ x is equal to minus c by a வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு இன்டர்செப்ட்.
So x intercept, what is this? This is x intercept. ஓகே. ஸோ எப்போ நீங்கள் y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு ஒரு ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்கிறீங்களோ, அதாவது y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் எக்ஸ் ஆக்சிஸில் அந்த லைன் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, எந்த ஒரு கிராஃபாக வேணாலும் இருந்துட்டு போகுது. y இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிதுன்னா அந்த எக்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த கர்வ் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட். ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் இப்படி தான் கண்டுபிடிப்பீங்க. அட் த சேம் டைம் y இன்டர்செப்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி, தட் இஸ் a இன்டூ 0 பிளஸ் b into y plus c is equal to 0, by is equal to minus c, y is equal to minus c by b. So இதுதான் நம்ம என்ன சொல்றாங்க, y intercept ன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ whenever first நம்ம பார்க்க போற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸ்லோப் m and intercept c. ஸோ அதுலயும் இது பர்டிகுலரா y intercept. ஓகே. ஸோ ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எனக்கு எம்மும் ஒய் ஆக்சிஸ்ல அது இன்டர்செப்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒய் ஆக்சிஸ்ல அது இன்டர்செப்ட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம சீன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. பிகாஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு சின்னு வந்துருச்சா? அட் த சேம் டைம் ஸ்லோப். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிறது தான் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஓகே. ஸோ செகண்டாக பார்க்கக்கூடிய ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். செகண்டாக பார்க்க போகிறது, ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது பாயிண்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம். No, point slope form. Wait a sec. Point x1, y1 slope form. Point slope form எப்படி பண்ணுவீங்க? ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அண்ட் ஸ்லோப் m கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது y minus y1 is equal to m into x minus x1. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் தான் பார்த்தது தான். பாருங்க, இங்கே நம்ம ப்ரூவ் வேற பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் வாட். ஸோ மூணாவதா பார்க்க போகிறது, சரி இதே கேஸ்ல எக்ஸ் இன்டர்செப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்லோப் m கொடுத்துட்டாங்க அண்ட் எக்ஸ் இன்டர்செப்ட் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் இன்டர்செப்ட் தட் இஸ் d. ஓகே, கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவு டு ஃபைண்ட் த இக்குவேஷன்? y is equal to m into x minus d. ஸோ இதுதான் வந்துட்டு செப்ட் ஃபார்ம். ஏன்னா x is y is equal to 0ன்னு போடுங்க, எக்ஸோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக dன்னு கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் ஆல். ஸோ இன்டர்செப்ட் எப்போ இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு மைனஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னாவே வந்துடும். ஓகே. ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது 2 பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபோர்த் ஒன் 2 பாயிண்ட் ஃபார்முலா. 2 பாயிண்ட் ஃபார்முலா. இந்த 2 பாயிண்ட்ஸ் என்னென்னா தட் இஸ் x1, y1 and x2, y2. ஓகே. ஸோ இந்த ஃபார்ம் எப்படி பண்ணுவீங்க? ஸோ 2 பாயிண்ட் ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ விச் இஸ் y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. So this is what the equation for 2 point formula. ஸோ இந்த ஃபார்ம் தாண்டி இன்னும் சில ஃபார்ம் வந்துட்டு இதெல்லாம் மேபி நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய இம்பார்ட்டண்ட் ஆன ஃபார்ம்ஸ் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் இஸ் நார்மல் ஃபார்ம், பேராமெட்ரிக் ஃபார்ம், பின்ன இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸோ இன்டர்செப்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸோ இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னு என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ தட் இஸ் எக்ஸ் இன்டர்செப்டை ஏனும் ஏ, ஒய் இன்டர்செப்டை பி.
ஸோ இது வந்துட்டு பெருசாக வந்துட்டு நீங்கள் திங்க் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஆக்சுவலி. ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட் நான் எப்படி எழுதலாம், அந்த லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் ஒய் ஜீரோவாக இருக்கும் போது தான் எக்ஸ் கிடைக்கும். அப்போ A,0. ஸோ அதே மாதிரி இந்த நான் எப்படி எழுதுவேன், 0,Bன்னு எழுதுவேன். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு என்னென்னா இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸோ அந்த இன்டர்செப்ட் ஃபார்மை நம்ம இப்படி எழுதிக்கலாம், x/a + y/b is equal to 1. ஸோ இதுதான் வந்து இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸோ x/a + y/b is equal to 1. ஸோ திஸ் இஸ் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸோ நான் சொன்ன அந்த ரெண்டு ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ், நார்மல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ whenever you have normal form அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம ரெண்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் இந்த நார்மல் ஃபார்ம் எழுத முடியும். சரியா? ஸோ நார்மல் ஃபார்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லைன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த லைன் வந்து ஃப்ரம் ஆரிஜின்லேருந்து இதுக்கு இருக்கக்கூடிய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், தட் இஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ அதுதான் நம்ம பீன்னு எடுத்துக்கிறோம், அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த பர்பண்டிகுலர் லைன் நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பர்பண்டிகுலர் லைன் மேக் பண்ணுற ஆங்கிள் எக்ஸ் ஆக்சிஸோட அதை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ த ஆல்ஃபா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னன்னா, இந்த லைன் இக்குவேஷன் இந்த ரெண்டு பேராமீட்டர் வச்சு நான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அதை எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டெரிவேஷன் பார்த்தலாம், ஃபைனல் ஃபார்முலா நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு லைக் வி ஹாவ் அன் இன்டர்செப்ட். இங்கே லைன் வரையறதுக்கு முன்னாடி எஸ் லெட் மீ டெல் யூ. ஸோ இது 90 டிகிரினா இங்கேயும் 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்துட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு வேலை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்டர்செப்ட் என்ன அப்படின்னு பிடிச்சோன்னா வி கேன் யூஸ் த ஃபார்முலா. ஸோ இது A,0 தானே. ஸோ இங்கே இருக்கிறது B,0,B தானே, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஏனா ஏயோட வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா அண்ட் பீட்டா எப்படி ஆல்ஃபாவும் பியும் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நார்மல் ஆக்சுவலி இன்டர்செப்ட் ஃபார்ம் எப்படி எழுதியிருப்போம் நம்ம, intercept form for this equation எப்படி எழுதலாம், for this straight line is x/a + y/b is equal to 1. so a க்கு b க்கு நம்ம in terms of alpha and p ல எழுத போறோம். சரியா? it's right angle. so right angle னா இப்போ இங்க இந்த சைடு அப்படிங்கிறது இது வந்து ஆக்சுவலி ஹைப்போடென்யூஸ், ரைட்? ஸோ ஹைப்போடென்யூஸ் வேற இங்க வந்து நமக்கு இது தெரியும், this value we know. ஸோ இது adjacent. ஸோ அப்போ cos alpha அப்படின்னு எடுத்தோம்னா cos alpha is equal to p/a ன்னு வருமா? ஸோ what is a? a is equal to p/cos alpha ன்னு எழுதிக்கலாமா? ஸோ a யோட வேல்யூ p/cos alpha. ஸோ இதே மாதிரி இந்த b க்கும் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இங்க 90 டிகிரி. ஓகே, ஸோ பட் நமக்கு இது வந்து ஆல்ஃபா அப்படின்னா இந்த இடத்துல 90 டிகிரி மைனஸ் ஆல்ஃபாவா? ஸோ அப்போ இது வந்துட்டு ஆல்ஃபா வருமா? ஸோ இங்கே ஆல்ஃபா அப்படின்னா ஸோ இது ஆல்ஃபாவுக்கு பி அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட் சைட், ரைட்? ஸோ அப்போ ஆப்போசிட் அண்ட் ஹைப்போடென்யூஸ். ஸோ ஹைப்போடென்யூஸ் தான் நமக்கு இங்கே பி. ஸோ அப்போ நம்ம ஆப்போசிட் அண்ட் ஹைப்போடென்யூஸ் தான் சைன் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் b/b. ஸோ இங்கே நமக்கு P இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது B is equal to P/sin alpha எழுதிக்கலாம். ஓகே, ஸோ when I substitute those values, A, B இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன கிடைக்கும், x divided by ஏக்கு நம்ம என்ன போடுவோம், P/cos alpha plus y/P/sin alpha is equal to 1. ஸோ அப்போ x cos alpha plus y sin alpha divided by P is equal to 1 வருமா? ஸோ அப்போ x cos alpha plus y sin alpha is equal to P. ஸோ இதுதான் வந்து required நார்மல் ஃபார்ம். ஸோ எப்போ உங்களுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு த லைன் நமக்கு தெரியுதோ, ஸோ அதே மாதிரி அந்த பர்பண்டிகுலர் லைன் மேக் பண்ணுற ஆங்கிள் தெரிஞ்சிருந்தா நம்ம நார்மல் ஃபார்ம் இப்படி எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் வரும், நார்மல் ஃபார்மை வந்துட்டு என்னது கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இல்லை லைக் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது நார்மல் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண சொல்லிலாம் கொஸ்டின் வரும். ஸோ அந்த கொஸ்டின் எல்லாம் இந்த மாதிரி வச்சு இந்த அப்ரோச்சில் சால்வ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த டெரிவேஷன் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நார்மல் ஃபார்ம் x cos alpha plus y sin beta is equal sin alpha is equal to p அப்படிங்கிறது. ஓகே, ஸோ மூவிங் ஆன், நம்ம இப்போ பார்க்க போகிறது parametric form. ஸோ we are going to see parametric form.
ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் பார்க்கலாம். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்மில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஸோ பேராமீட்டர்ஸ் வச்சு இதை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேராமீட்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இஃப் தேர் இஸ் அ லைன், ஒரு லைன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அதில் 2 பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் x1, y1. ஸோ இந்த பாயிண்ட் x2, y2. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே பேராமீட்டர். ஸோ நான் எந்த பாயிண்ட் எடுக்கிறனோ அதை பொறுத்து இந்த ஆர் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குமா, ரைட்? ஸோ இது ஆர் அப்படிங்கிறது பேராமீட்டர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இன்னும் ஃபர்தராக இது பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த பாயிண்ட் x1, y1 எடுக்கிறதுக்கு பதிலாக ஸோ ஐம் டேக்கிங் இட் அஸ் h, k. ஸோ நம்ம ஈக்குவேஷன் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால h, k. ஸோ இது, ஸோ அப்போ இது மேக் பண்ணியிருக்கக்கூடிய ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா இங்கே, ஸோ அதை வந்து தீட்டான்னு எடுத்துக்கலாம். சரியா? வித் எக்ஸ் ஆக்சிஸ், த லைன் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதை வந்துட்டு இங்கே தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு, ஸோ வாட் இஸ் h? h அப்படிங்கிறது என்னன்னு நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ h, வாட் இஸ் திஸ் பாயிண்ட்? இந்த பாயிண்ட் என்னன்னா x2 minus h. இந்த பாயிண்ட் என்னது y2 minus k. ஸோ இங்கே நம்ம h and k with respect to r theta கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எழுதிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ tan theta is equal to tan theta ஸோ இங்க இருந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, ஸோ வி கேன் யூஸ் trigonometric ratios. Sin theta is equal to y2 minus k divided by r ன்னு வரும், ரைட்? ஸோ அப்போ r is equal to y2 minus k divided by sin theta எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸோ cos theta is equal to, இது 1 எடுத்துக்கிறோம். ஸோ cos theta is equal to x2 minus h divided by r. So r is equal to x2 minus h divided by cos theta. So இதை வந்து நம்ம 2 எடுத்துக்கிறோம். So comparing 1 and 2, r ரெண்டுமே equal தானே. So y2 minus k divided by sin theta is equal to x2 minus h divided by cos theta. So இது ரெண்டுமே equal. So இதை நம்ம இந்த sin theta cos thetaங்கிறது ஒரு வேல்யூ தானே, sin thetaவை ஏனும் cos thetaவை bனும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? y2 minus k divided by sin theta. sin theta நம்ம ஏன்னு எடுத்துட்டோம் இல்லையா? sin theta a x2 minus h divided by, this is b. So this is equal to r இல்லையா? So இதை நம்ம simplify பண்ணா நமக்கு வேணுங்கிறது h and k value. So அப்போ h is equal to r into b plus x2 வருமா? ஓகே, இங்க மைனஸ் ஆர்னு வரும். ஸோ இங்க ஆர் ஜஸ்ட் அ கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ அதனால நம்ம அதை வந்துட்டு பெருசா கண்டுக்கல, லீவ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி கே ஆர் கான்ஸ்டன்ட், அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். ஸோ அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஏ பிளஸ் y2ன்னு கிடைக்கும். ஸோ ஏன் ஆரோட வேல்யூ மேட்டர்ன்னு கேட்டீங்கன்னா, ஆர் இஸ் ஜஸ்ட் அ டிஸ்டன்ஸ். ஸோ இதுவே மேலே இருக்கு அப்படின்னா ஆர் பாசிட்டிவா இருக்கும். ஸோ அதே மாதிரி இதே டிஸ்டன்ஸ்ல கீழே கூட ஒரே அதே மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் வித் மைனஸ் ஆர்னு போடுறதுனால. இந்த பாயிண்ட் x1, y1 எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் மீன் பண்றது. ஸோ அதனால நீங்க அதுல கன்ஃபியூஸ் ஆக வேணாம். டிபெண்டிங் அப்பான் விச் கண்டிஷன், அதோட டிஸ்டன்ஸ் ஆர் அப்படிங்கிறது ஜஸ்ட் அ டிஸ்டன்ஸ். அந்த லைன் மேல அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல வேரி ஆகிருக்கக்கூடிய இன்னொரு 2 பாயிண்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது h, k. ஸோ h, k வந்துட்டு இந்த பர்டிகுலர் கேஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம h, kக்கு தானே வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த h, k அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கீழேயும் இருக்கலாம், இல்லை இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலேயும் இருக்கலாம். ஸோ அப்போ மேலே இருந்துச்சுன்னா பிளஸ் ஆர், கீழே இருந்துச்சுன்னா மைனஸ் ஆர். ஸோ அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் ஆர்னு வந்துச்சு, அதை வந்து கீழே இருக்கிறனால. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ நீங்க
உங்களுக்கு கொஸ்டின்ல இது இது இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆஸ்க் யூ டு ஃபைண்ட் அனதர் பாயிண்ட் ஆன் த லைன். அந்த லைன் மேலே இருக்கக்கூடிய அனதர் பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து இத்தனை டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்து இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னாவே உங்க மைண்ட்ல பேராமெட்ரிக் ஃபார்ம் யூஸ் பண்ணணும் தான் வரணும். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எங்க எங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்போ நீங்க மெஷர் பண்ற எல்லா ஆங்கிள்ஸுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் இருக்கணும். இப்போ வந்து தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் நீங்க மெஷர் பண்றீங்க இல்லையா? ஸோ அந்த ஆங்கிள் ஆல்வேஸ் ஷுட் பி மெஷர்டு இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதுவும் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுவே டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மைனஸ்ல எழுப்போம். சரியா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ 1 or 2 கொஸ்டின்ஸ் இதில் சால்வ் பண்ணிட்டு நம்ம பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு டெஃபினேஷன்ஸும் போயிடலாம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து பெருசாக ஈஸியாக தான் வரும். ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். சரியா? ஓகே, ஸோ இப்போ find the equation of straight line cutting an intercept of 5 from the negative direction of the y-axis and is inclined at an angle 150 degree to the x-axis. இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு நம்ம சொல்யூஷன் சால்வ் பண்ணலாம். ஓகே, சொல்யூஷன். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேக் பண்ற ஆங்கிள் இஸ் இன்க்ளைன்டு இன் த டைரக்ஷன். ஸோ find the equation of a straight line that cutting an intercept of 5 from the negative direction of the y-axis. So y-axis உடைய negative direction. So that is negative-ல அது கட் ஆகுது. That is -5 தான் வந்து y intercept-னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நெகட்டிவ் டைரக்ஷன்ல கட் ஆகுதுன்னா இது இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஸோ அது மேக் பண்ற ஆங்கிள் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 150 டிகிரி. ஸோ 150 டிகிரினா இந்த இடத்துல இப்படி போட்டோம் அப்படின்னா இது அக்யூட் ஆங்கிள் மேக் பண்ணிடும். ஸோ இது அப்டியூஸ் ஆங்கிள் மேக் பண்ணணும்னா அது இப்படி தானே இருந்திருக்க முடியும். ஸோ த ஆங்கிள் இஸ் 150 டிகிரி இல்லையா? ஸோ த ஆங்கிள் மெஷர் இஸ் 120 டிகிரி அண்ட் இட் இன்டர்செப்ட் இஸ் -5. ஸோ அப்போ ஸ்லோப் எப்படி எம் கண்டுபிடிச்சிடலாம், tan 150 degree. So tan 150 degree value என்னது? So tan of 180 degree minus 30 degree எழுதிக்கலாமா? So அப்போ 180 degree minus tan 30 degree வருமா? ஏன்னா 180 degree minus theta tan second quadrantல tan is negative, so minus tan 30 வரும். So which is equal to -1 by √3 வந்துருச்சு. So this is what the slope கண்டுபிடிச்சாச்சு. So ஒரு பாயிண்ட் நமக்கு இருக்கு. அந்த பாயிண்ட் என்னது actually? It passes through the point. It passes through the point. என்ன பாயிண்ட்ல? 0, -5. ஸோ அப்போ நமக்கு 1 பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா என்னது ஆக்சுவலி? ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா y minus y1 is equal to m into x minus x1. So y into minus of minus plus 5 is equal to -1 by √5. Okay, -1 by √5 x minus 0. ஸோ இல்லை நீங்கள் வந்துட்டு ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செக்ட் ஃபார்முலாவும் இருக்குது. நீங்கள் அப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை, எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இங்கே 3 ஆக்சுவலி. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு -1 by √3x plus -5. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் இக்குவேஷன். ஸோ இதையும் இன்னும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஸோ √3y இஸ் ஈக்குவல் டு -x -5 √3ன்னு சொல்லி வரும். ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸ் plus √3y plus 5 √3 is equal to 0 is the required equation of line. So equation of line கண்டுபிடிக்கிறதெல்லாம் very simple. So இந்த மாதிரி solve பண்ணலாம். சரியா? So இன்னொரு question பார்த்துடலாம். So question number 2. Find the equation of the straight line
straight lines making the y-intercept of 7 and angle between the lines. Angle between the lines and angle between the line actually. Angle between the line and the y-axis. y-axisக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய angle between is 30 degree கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி. So diagram வரைஞ்சிடலாம். Solution. So we are going to draw diagram. So இது okay. So find the equation of the straight lines. ரெண்டு lines இருக்கு. அந்த lines ஓடது making an intercept of y. So y அப்படிங்கிற intercept make பண்ணக்கூடியது. So which is the angle between them. So not angle between them. One angle make பண்றது with x-axis, y-axis, right? So with y-axis is equal to 30 degree சொல்லிட்டாங்க. So இது 30 degree அப்படின்னா so vertically opposite இதுவும் 30 degree தானே இருக்கும். So இது 90 னா இங்க 60 So அப்போ here okay. So this will be 60. So இது 60. Then so y-axis ஓட make பண்ற angle 30 னா so this will also be 30. So இது 30 னா here it is 60. So then this angle will be 120 degree. So இது 120 degree. So இப்போ ரெண்டு லைன் equation. ஒன்னுத்தோட slope இந்த லைன் உடைய slope என்ன m is equal to tan theta. Theta ஓட value 120 degree. So இதோட slope என்னன்னு கேட்டிங்கன்னா m is equal to tan theta. Theta ஓட value 60 degree. So this is m1 இது m2 னு எடுத்துக்கலாம். So m1 உடைய value கண்டுபிடிச்சலாம் which is equal to tan 120 degrees. So tan 120 degree அப்படின்னா so tan 180 degree minus 60 degree. So which is equal to minus tan 60 degree. So minus tan 60 அப்படின்னா minus root 3. m1 ஓட value minus root 3. So அதுவே m2 is equal to tan 60 degree. Tan 60 degree ஓட value root 3. So root 3 is the slope of second line. So இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது we have intercepts. So y-intercept இங்க ரெண்டுலுமே இருக்கு. y-intercept அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. So y-intercept is 7. So the equation of the lines. The equation of the lines are என்ன வரும்? y-intercept y is equal to mx. So first line minus root 3x plus 7. Second line y is equal to root 3x plus 7. So இப்படிதான் நீங்க solve பண்ணுவீங்க. I hope இது உங்களுக்கு clear understand ஆயிருக்கும்னு. So moving on to the next. So நம்ம parametric form பத்தி படிச்சோம், right? So the parametric form வச்சு எப்படி ஒரு question solve பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். So question third one, a straight line is passing through the point A, which is 1,2 with slope 5/12. Find the points on the line which are 13 units away from point A. So question புரியுதா? எனக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஒரு லைன் இருக்கு, அந்த லைன்ல பாஸ் ஆற பாயிண்ட் 1,2னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லைனுடைய ஸ்லோப்பும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ விச் இஸ் இந்த லைனுடைய ஸ்லோப் m is equal to 5/12. ஸோ அது மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 1,2. ஸோ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது another 2 points, that is B and C. So which is 13 units away from the மேலேயும் இருக்கலாம் கீழேயும் இருக்கலாம். அப்போ 13 unitsனா அப்போ 2 பாயிண்ட் வரும். ஸோ அந்த 2 பாயிண்ட்டுமே என்னன்னு உங்களை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கும் நமக்கு ரெக்வயர்ட் பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதாவது R அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ த சேம் டைம் இங்கே tan theta. ஸோ தீட்டாவோட வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியும், கணிக்க முடியும், ரைட்? ஸோ
இங்க நமக்கு parametric formula நம்ம முன்னாடி பார்த்ததுல என்ன இருந்துச்சு? x minus x1 divided by. So already சொன்னதுதான் x minus x1 divided by sin theta. So இல்லைன்னா நீங்க இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது h, k, h, k எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட்டை h, k எடுத்துக்கிறோம். ஸோ sin theta. ஸோ h minus x1 h minus x1, okay, h minus x1 is equal to, since x இருக்கிறனால so it is our denominator adjacent which is our cos theta னு வரும். so அதே மாதிரி h k minus y1 is equal to r sin theta னு வரும். correct? so r அப்படிங்கிறது distance, so that distance will be like எப்படி இருக்கலாம்னா 13 சொல்லிருக்காங்க, ரைட்? ஸோ 13 ஆக்சுவலி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நீங்க ஆர் போடும்போதே பிளஸ் ஆர் மைனஸ் போடணும், ஏன்னா மேலேயும் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம். ஸோ இப்போ ஹெச் அப்படிங்கிறது நான் கண்டுபிடிக்கணும். ஐ நோ x1 வேல்யூ இஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆரோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 13. ஸோ வாட் இஸ் காஸ் தீட்டா? ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ டேன் தீட்டாவோட வேல்யூ தெரியும். So tan theta ஓட வேல்யூ இங்க என்னது கொடுத்துட்டாங்க? So which is 5/3. So opposite is 5, adjacent will be 12. So this is actually 13. So cos theta will be equal to, so cos theta will be equal to cos theta which is adjacent by hypotenuse 12/13. So நமக்கு இங்க 12/13 போடணும், right? So for x. ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒய்க்கு கேக்கு என்ன பண்ண எப்படி போடுவீங்க? ஸோ அதே தான், விச் இஸ் -2 which is equal to plus or minus 3 in 13 into, so here it is 5/13 because sin theta is equal to 5/13. so 13 and 13 get cancelled, 13 and 13 get cancelled. உங்களுக்கு இங்க கிடைக்கிறது h is equal to plus or minus 12 plus 1. so h ஓட வேல்யூ 13 or, so plusல வைக்கும் போது 13, minus வைக்கும் போது you are getting -10 -11, right? so அதே மாதிரி இங்க k is equal to plus or minus 5 plus 2. so அப்ப k is equal to plus வைக்கும் போது 7 or minus வைக்கும் போது -3, right? so அப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. so the points are h, k is r, and the required points are 13, 7 1 and -11, -3 1. so இதுதான் அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னாவே ஸோ லைக் இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. தட் இஸ் ரெண்டு பாயிண்ட், அந்த ரெண்டு பாயிண்ட் உடைய டிஃபரன்ஸ் ஆர் காஸ் தீட்டாக்கு இருக்கும், எக்ஸ் கோஆர்டினேட், அந்த ரெண்டு பாயிண்ட் உடைய ஒய் கோஆர்டினேட் உடைய டிஃபரன்ஸ் ஆர் சைன் தீட்டான்னு இருக்கும். சரியா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். So moving on to the next one. So நம்ம இப்போ rewrite the equation. So this is fourth one. Fourth one. Rewrite the equation. √3x plus y plus 4 is equal to 0 to normal form. So in the normal formula நம்மள எழுத சொல்லுவாங்க. Okay. So here we are actually rewrite the equation √3x plus y plus 4 is equal to 0 to normal form. So the normal formula எழுத சொல்றாங்க. So we know that இது வந்துட்டு இங்க இதுல இருந்து நம்ம intercept கண்டுபிடிச்சுக்கலாம். So என்ன பண்றீங்க? You are finding the intercepts. Okay. So இங்க நம்ம intercept கண்டுபிடிக்கலாம். So x okay. So the √3x plus
y is equal to minus 4. So இங்க 1 வரணும். So அப்போ x divided by what? Root 3x divided by minus 4 plus y divided by minus 4 is equal to 1. Okay. So இங்க நமக்கு கிடைக்கிறது root x divided by minus 4 divided by root 3 plus y divided by minus 4 divided minus 4. That's it. So minus 4 is equal to 1. So இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது intercepts தானே. Like இப்போ if there is a line equation, so perpendicular distance தான் p, இதுதான் alpha நம்ம சொல்லியிருந்தோம், right? So இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, so intercept பாத்தீங்கன்னா ரெண்டுமே minus minus, which is in wait a sec. Intercepts ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு, right? So இந்த பர்டிகுலருக்கு நம்ம கிராஃப் எப்படி வரைஞ்சிக்கலாம்னா, so ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு, இங்க நம்ம வரைஞ்சிக்கலாம். Something graph looks like this. So இங்க மேக் பண்ணிருக்கக்கூடிய angle, so this is alpha. Okay. So then நம்ம ஆல்ரெடி பார்த்தது வரைக்கும், so இங்க like this is totally it is alpha, right? So இங்க we are taking this thing as theta அப்படின்னா இது right angle triangle. So இந்த right angle triangle what is p, இதுதான் வந்து perpendicular distance. So இதுதான் வந்து intercept, இங்க ஒரு intercept இருக்கு. So opposite, so opposite இந்த what is that, இந்த thetaவுக்கு adjacent தான் இது, right? So அப்போ x is equal to that intercept a is equal to what, adjacent, wait a sec, hypotenuse is a, adjacent is p, right? So fine, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா cos theta, okay? So இங்க cos theta is equal to adjacent, that is p by a, okay? So அப்போ எப்பவுமே நீங்க a is equal to p by cos theta எழுதிக்கோங்க whenever. So முன்னாடி நம்ம டெரிவேஷன்லயும் அது நம்ம பார்த்தோம். So இந்த டெரிவேஷன்ல look, a is equal to p cos alpha எழுதணும் இல்லையா? So சேம் தான். அதே மாதிரி b is equal to p sin theta. So இங்க ஆல்பா நான் ஏன் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பாங்கிறது இது டோட்டல் ஆங்கிள்ஸ். ஸோ இங்க இருக்கிறது மட்டும் நான் தீட்டான்னு எடுத்து நான் ஆல்பா என்னன்னு அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்பானே எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட் இட் பி ஆல்பா. ஓகே, ஸோ த ஆல்பா எப்போ இருந்தாலுமே a is equal to that and intercept is equal to perpendicular distance divided by cos alpha எழுதிக்கோங்க. ஸோ இங்க இன்டர்செப்ட் இந்த இதுதான் வந்து ஆக்சுவலி a is equal to minus 4 by root 3. So b is equal to minus 4. Okay, so what is my a value? In the இடத்துல we have to substitute this. P divided by cos alpha is equal to minus 4 by root 3. P divided by sin alpha, which is equal to minus 4. So இங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, so we are actually என்ன பண்ணிக்கலாம், dividing these two. அப்போ p eliminate ஆயிடுமா? So அப்போ p by cos theta by p by sin theta is equal to 4 by root 3 minus, so இங்கேயும் minus 4 னு கிடைக்கும். 4 and 4 get cancel, minus minus cancel ஆயிட்டு pp cancel ஆயிட்டு உங்களுக்கு tan theta is equal to 1 by root 3 னு கிடைச்சிருக்கு. கரெக்ட்? அப்போ theta ஓட வேல்யூ என்ன? 1 by root 3. theta ஓட வேல்யூ theta actually இங்க alpha, let it be theta. So நமக்கு angle இந்த எந்த quadrant னு சொல்லி பிச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Let's figure out. So theta is equal to
இங்கே வந்துட்டு 1/3னா 30 டிகிரி வரும் ரைட். ஸோ பட் இட் இஸ் நாட் 30, இது 30 டிகிரி. அப்போ டோட்டலாக மேலே இருக்கிறதும் சேர்ந்து பண்ணணும். இது வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? ஃபோர்த் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஸோ எந்த குவாட்ரண்ட்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அப்போ 180 டிகிரியால் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ த ஆல்ஃபா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆல்ஃபா என்னது? 180 டிகிரி ப்ளஸ் 30 விச் இஸ் ஈக்குவல் டு 210 டிகிரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் பி. ஸோ பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்? இதோடைய ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். சரிங்களா? இதை ரெசிப்ரோகேட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒய் ஐ எம் டூயிங் திஸ்ங்கிறது நான் சொல்கிறேன். வென் யூ ஸ்கொயர் இட், இதை ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 16 டிவைடட் பை, ஸோ வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் என்ன பண்ணிடலாம்னா, இங்கே நீங்கள் தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ரைட். ஸோ இங்கேருந்து நமக்கு தீட்டா 30 டிகிரின்னு வந்துச்சுன்னா காஸ் 30ங்கிறது என்னது ஆக்சுவலி? ஸோ காஸ் 30 இஸ் ஈக்குவல் டு √3 by 2 ரைட், விச் இஸ் ஈக்குவல் டு -4 by √3. ஓகே, ஸோ இப்போ நம்ம √3 get cancelled. Actually here alpha is 210. சப்ஸ்டியூட் பண்ணும் போது தேர்ட் குவாட்ரண்ட் திஸ் இஸ் மைனஸ் இல்லையா காஸ். ஏன்னா தீட்டாவோட வேல்யூ என்னது இங்கே? ஆக்சுவலி 121. ஸோ இங்கே மேம் ஏஎம்எம் தீட்டா போட்டிருக்கீங்க, ஆல்ஃபா போட்டிருக்கீங்க, ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகுது. இது தீட்டா எங்கே போடணும், ஆல்ஃபா எங்கே போடணும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணும்போது மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகி ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் வந்துட்டு டேன் தீட்டா, தேர்ட் குவாட்ரண்ட்ல டேன் தீட்டா பாசிட்டிவ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயும் டேன் தீட்டா பாசிட்டிவ். எந்த குவாட்ரண்ட்ல இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ மாறும். ஸோ இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ 210 அதுதான். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஆல்ஃபாவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஏன்னா நமக்கு வேணுங்கிறது எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் பி. ஸோ அப்போ பி வேல்யூனா இங்கே கேன்சல் பண்ணிட்டோம் போது பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே? ஸோ இயர் 1/2 இருக்கு. அப்போ 4 டிவைடட் பை 2 கொண்டு போறீங்க. ஓகே, ஸோ அப்போ பியோட வேல்யூ யூ ஆர் கெட்டிங் இட் as 2. ஸோ பியோட வேல்யூ நமக்கு 2ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ பியோட வேல்யூ கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்போ ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இன் நார்மல் ஃபார்ம் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் நார்மல் ஃபார்ம் எப்படி எழுதுவோம் நம்ம? ஸோ எக்ஸ் காஸ் அல்ஃபா பிளஸ் ஒய் சைன் அல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி இல்லையா? ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் நமக்கு? எக்ஸ். ஸோ காஸ் 210 டிகிரி பிளஸ் ஒய் சைன் 210 degree is equal to 2. So this is the final equation. So அதே மாதிரி perpendicular distance எப்பவுமே பாசிட்டிவாக தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து நார்மல் ஃபார்ம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ now we are moving to the next important topic which is angle between two straight lines. ஸோ ரெண்டு லைன்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஆங்கிள் between the two straight lines. ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள், ஹவு டு ஃபைண்ட் இட்? ஓகே, ஸோ இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதை லெட் இட் பி ஆல்ஃபா. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளை ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ கிராஃபிக்கலாக நம்ம பார்க்கலாமே இதோட அப்ரோச்சை. ஸோ இது எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இப்போ ஒரு ரெண்டு லைன் இருக்கு. ஸோ லெஸ் திஸ் பி திஸ் ஒன் லைன் அண்ட் இதே மாதிரி இன்னொரு லைன் இங்கே இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறனால லெட் மீ ஒரு கிராஸ் லைன் வரைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளை ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். தட் ஆல்ஃபா ஐ ஹவ் டு ஃபைண்ட். ஸோ பட் எனக்கு இது இந்த லைன் y இஸ் ஈக்குவல் டு m1x பிளஸ் c1. ஸோ இந்த லைன் வந்து y இஸ் ஈக்குவல் டு m2x பிளஸ் c2. ஸோ இந்த ரெண்டு லைனுமே ஸ்லோப் இருக்கு பார்த்தீங்களா, m1 m2. அதை என்ன கால்குலேட் பண்ணுறேன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆங்கிள் இன்க்ளைன். ஸோ அப்போ இந்த லைன் வந்து இன்க்ளைன் பண்ணியிருக்கக்கூடிய ஆங்கிளை வந்து θ1னும் இந்த லைன் இன்க்ளைன் பண்ணியிருக்கக்கூடிய ஆங்கிளை θ2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் θ1, திஸ் இஸ் θ2. ஸோ அப்படி பார்க்கும்போது யூ வில் பி கெட்டிங் தட் tan θ1 tan θ2. ஸோ இப்போ m1 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, tan θ1. ஸோ m2 அப்படிங்கிறது tan θ2. ஸோ இது மேக் பண்ணியிருக்கிற ஆங்கிள் பாருங்களேன். ஸோ இங்கே நான் ஒரு லைன் இப்படி வரைகிறேன் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் டோட்டலி θ1. கரெக்டா? ஸோ இது ஃபுல்லாக வேற கலர்ல எழுதலாம். ஸோ திஸ் இஸ் θ1. ஸோ அப்போ இதே லைன்ல இங்கே போட்டோன்னா டோட்டலாக இட் இஸ் θ2 ரைட்டா?
ஸோ அப்போ இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தானே இந்த ஆல்ஃபா. ஸோ θ2 மைனஸ் θ1 தானே இந்த ஆல்ஃபா, ரைட்? ஸோ அப்போ this theta is actually nothing but this alpha is nothing but θ2 minus θ1. ஸோ ரெண்டு பக்கமும் tan எடுக்கிறேன். tan alpha is equal to tan of θ2 minus θ1. ஸோ tan formula இருக்கு இல்லையா? ஸோ tan θ2 minus tan θ1 divided by 1 plus tan θ1 tan θ2. Okay, so tan θ2 ஓட வேல்யூ m2. m2 minus m1 divided by 1 plus m2 into m1. ஸோ இதை இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணி இப்படி tan of alpha இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல m2 minus m1 வந்துட்டு நெகட்டிவா வரக்கும் வாய்ப்பு இருக்கு, ஈவன் பாசிட்டிவா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இஃப் okay, so this m2 minus m1 is negative, the angle between them is obtuse இருக்கும். சரிங்களா? if m2 minus m1 is positive இருந்துச்சுன்னா the angle between them is acute. so அப்போ இது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா tan alpha பாசிட்டிவ். tan alpha பாசிட்டிவ்னா எந்த குவாட்ரண்ட்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ அதே மாதிரி tan alpha நெகட்டிவா இருந்துச்சுன்னா செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ அது அப்டியூஸா இருக்கும். அதுதான் இங்க இருக்கிற லாஜிக். ஸோ நான் டு பி ஃப்ராங்க் ரெண்டுமே வரும். எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ tan alpha ஓட வேல்யூ m2 minus m1 divided by 1 plus m1 m2. சும்மா நம்ம ரேண்டமா கால்குலேட் பண்ணா இதுக்கு அப்டியூஸும் வரலாம், அக்யூட்டும் வரலாம். ஸோ ஒரு ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் அது ரெண்டு லைனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள் தான். அட் த சேம் டைம் இதுவும் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான். ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவலா தானே இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கிள் அக்யூட்டா இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் அப்டியூஸா இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் சொல்லும் போது அது அப்டியூஸாவும் இருக்கலாம், அக்யூட்டாவும் இருக்கலாம். தட் டிபெண்ட்ஸ். ஸோ ரெண்டுமே அந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான். நீங்க எந்த ஆன்சர் எதுனாலும் கரெக்ட். ஸோ அதனால நம்ம ஃபார் டைம் பீயிங் tan ஆல்ஃபாவை வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் m2 minus m1 எப்பவுமே பாசிட்டிவா இருக்கு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அக்யூட் ஆங்கிள் மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கிறேங்கிற கண்டிஷன்ல ஸோ மாடுலஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்ல சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல கன்ஃபியூஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஸோ மாடுலஸ் எதுக்கு போடுறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் சில பசங்களுக்கெல்லாம் m1 minus m2 போடலாமா, m2 minus m1 போட்டுக்கலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் வரலாம். நீங்க எப்படி போடலாம், ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும் சின்ஸ் நம்ம எங்க மாடுலஸ் போட்டு அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ கம்மிங் டு த condition. So condition for parallel lines. So parallel line இருக்கணும் அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்துட்டு ஜீரோவா இருக்கணும். ஸோ tan alpha எப்போ ஜீரோக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸோ tan alpha எப்போ ஜீரோக்கு ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் தட் இஸ் tan alpha எப்போ ஜீரோவா இருக்கும்? நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ m1 இஸ் ஈக்குவல் டு m2வா இருக்கும்போது தான் தட் கண்டிஷன் இஸ் பாசிபிள். ஸோ கண்டிஷன் ஃபார் parallel வந்து m1 into m1 இஸ் ஈக்குவல் டு m2. ஸோ கண்டிஷன் ஃபார் perpendicular lines அதாவது tan 90 degree. so tan 90 degree அப்போ theta must be 90 degree இல்லையா? so wait a sec. perpendicular lines na angle between them alpha is equal to 90. so alpha 90 na tan alpha ஓட வேல்யூ என்னது? is undefined. ஸோ இது அன்டிஃபைன்டா இருக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர் ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ டினாமினேட்டர் என்னங்க? 1 plus m1 into m2 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்படி பார்த்தா m1 m2 இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இதுதான் கண்டிஷன் ஃபார் பர்பெண்டிகுலரிட்டி. நீங்கள் ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். எப்போ அவங்க எப்படி ஸ்லோப் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலுமே இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா position of point with respect to line. ஸோ லைன் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ லைன் கொடுத்தாங்க. ஸோ அந்த லைனை வச்சுட்டு அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து x1, y1. ஸோ இந்த பாயிண்ட் இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கா ரைட் சைடில் இருக்கான்னு எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ax plus by plus c is equal to 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
எந்த ஒரு லைன் நான் வரைஞ்சாலுமே, இப்போ ஒரு பிளேன் இருக்கு. ஸோ எந்த ஒரு லைன் வரைஞ்சாலுமே அந்த லைன் வந்துட்டு இந்த பிளேனை 2 பார்ட்ஸா பிரிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், 2 பார்ட்டா பிரிக்குது. ஸோ இந்த 2 பார்ட்டையும் நான் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஆரிஜின் வச்சிருக்கக்கூடிய பார்ட்டை வந்து நான் ஆரிஜின் பார்ட்னு சொல்றேன். ஆரிஜின் இல்லாத பார்ட்டை வந்து ஆரிஜின் நான் ஆரிஜின் பார்ட்னு சொல்றேன். ஸோ இதை வச்சு எந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே ஸோ இந்த பாயிண்ட் P1 வந்து ஆரிஜின் சைட்ல இருக்கு. ஸோ P2 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நான் ஆரிஜினல் சைட்ல இருக்கு. ஸோ P3 அப்படிங்கிறது பார்ட் வந்துட்டு ஆரிஜின் சைட்ல இருக்கு அப்படிங்கிறது நான் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ax plus by plus c is equal to 0. இதுதான் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ட் திஸ் பாயிண்ட் P x1, y1 இது ஆரிஜின் சைட்ல இருக்கா நான் ஆரிஜின் சைட்ல இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த P of x1, y1 அந்த வேல்யூவை இந்த ax1 plus by1 plus c1ல போட்டு c is equal to 0 இந்த லைன் ஈக்குவேஷன்ல போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சு வைக்கணும். உங்களுக்கு கண்டிப்பா ஈக்குவல் டு 0 வராது. ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது அந்த லைன் மேலேயே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருக்கு. ஸோ இங்க வரக்கூடிய வேல்யூ ஸோ என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. எய்தர் உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கலாம் இல்ல நெகட்டிவ் கிடைக்கலாம். ஸோ ஒருவேளை இது பாசிட்டிவா இருந்து அட் த சேம் டைம் இந்த C இருக்கு பாத்தீங்களா, C அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டும் பாசிட்டிவா இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்துட்டு பாசிட்டிவா இருக்கு, சேம் சைன்ல இருக்கு அப்படின்னா ஸோ இது ஆரிஜின் சைட்ல தான் இருக்கு. அந்த பாயிண்ட் x1, y1 இருக்கு பாத்தீங்களா, ஸோ தட் இஸ் இன் ஆரிஜின் சைட். சரியா? ஸோ ரெண்டுமே சேம் சைன், ஒரே சைன்ல இருக்கு அப்படின்னா ஸோ C அப்படிங்கிறதோட கான்ஸ்டன்ட், அந்த லைன் ஈக்குவேஷனுடைய கான்ஸ்டன்ட் என்ன சைன்ல இருக்கோ அதே சைன்ல உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ கிடைக்குது. ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா ஸோ ரெண்டுமே ஒரே சைட்ல இருக்குன்னு அர்த்தம். இதுவே ax1 plus by1 plus c is less than 0, c வந்து greater than 0 இருக்குன்னா அப்போ P of x1, y1 is in non-origin side. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் சைட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து நான் ஆரிஜின் சைட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த சேம் டைம் இது மாதிரியே நீங்க வந்துட்டு சேம் சைன் கொடுத்துச்சு ரெண்டுமே அப்படின்னா ஆரிஜின் சைட்ல இருக்கு, இல்லையா அது நான் ஆரிஜின் சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எய்தர் பாசிட்டிவா, அதாவது அக்யூட்டாவும் இருக்கலாம், அப்டியூஸா இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் நீங்கள் எது சூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ எப்போ ஒரு ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் இருந்தாலுமே ஸோ வந்துட்டு அக்யூட்டும் வரும், அப்டியூஸும் வரும்னு நான் சொன்னேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம அக்யூட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் வந்து நம்ம அப்டியூஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்தோட வேரியேஷன் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும். ஸ்டாண்டர்டைஸ் த இக்குவேஷன்ஸ், ஸ்டாண்டர்டைஸ் த equation. Standardize the DI. So standardize the equation. அதாவது எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவீங்கன்னா, இந்த a1 x ரெண்டு லைன் இருக்கு இல்லையா, b1y plus c1 is equal to 0, a2x plus b2y plus c2 is equal to 0. இதுல c1 and c2 greater than 0 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதாவது எக்ஸ் இன்டர்செப்டும் ஒய் இன்டர்செப்டும் மேலே தான் இருக்கு, பாசிட்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்றோம். இது மூலியமா இந்த லைனுக்கு கீழே வரக்கூடியது தான் வந்துட்டு ஆரிஜின் சைடுன்னு சொல்லி நம்ம என்ஷூர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது இங்க ரெண்டுத்துக்குமே நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது இந்த a1 a2 plus b1 b2 பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வேல்யூ பாசிட்டிவா வருது, ஓகே, ஸோ கிரேட்டர் தென் 0வா வருது அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள், த ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் அப்டியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்டியூஸ் ஆங்கிள் தான் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுவே a1 a2 plus b1 b2ஓட வேல்யூ லெஸ் தென் 0வா இருக்கு அப்படின்னா ஸோ த ஆங்கிள் பிட்வீன் தெம், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அக்யூட்னு சொல்லுவோம்.
சரியா? ஸோ இதான் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி பண்ணணும். ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸோ இப்போ ஒரு லைன் இக்குவேஷன் கொடுத்தாங்க, தட் இஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, பி ஆஃப் x1, y1. ஓகே, ஸோ இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு, இன்னொரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க, p1 x1, y1. ஸோ p2 x2, y2. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே இந்த லைன் இக்குவேஷனுக்கு ஒரே சைட்ல இருக்கா இல்ல டிஃப்ரெண்ட் சைட்ல வேற வேற பக்கம் இருக்கா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது ஒரே சைட்ல இருந்துச்சு அப்படின்னா 2 பேர்த்தோட சைனும் ஒரே மாதிரி வரும். டிஃப்ரெண்ட் சைடு இருக்குன்னா 2 பேர்த்தோடைய சைன் அந்த லைன் இக்குவேஷன்ல போடும்போது டிஃப்ரெண்டா வரும். ஸோ அதாவது P of ஒரே சைட்ல இருக்கு அப்படின்னா, so if both the points are on the same side, then either on the A, let me write this, இங்க இந்த லைனை வந்து நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த லைன் இக்குவேஷன் எல்ல வந்து நான் எல்னு வச்சுக்கிறேன். எல் ax plus by plus c. So L1 அப்படின்னா ax1 plus by1 plus c. So L2 அப்படிங்கிறது ax2 plus by2 plus c ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ L1 வந்து greater than 0வா இருக்கும், சேம் சைடா இருந்துச்சு, greater than 0வா இருந்துச்சுன்னா அப்போ L2வும் greater than 0வா தான் இருக்கும், சேம் சைடா இருக்கும் போது. இது ஒரு கண்டிஷன். ஒருவேளை L1 is less 0னா L2வும் less than 0வா தான் இருக்கும் for this condition. அப்போ இது என்ன மீன் பண்றாங்க, ரெண்டு ஒரே சைடு தானே. ஸோ ரெண்டுலையுமே நான் என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்னா L1 into L2 is greater than 0. ஸோ L1ஐயும் L2வும், அதாவது இந்த பாயிண்ட்டை இந்த லைன் மேல சப்ஸ்டியூட் பண்ணி வரக்கூடிய எக்ஸ்பிரஷன் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா தென் ரெண்டுமே ஒரே சைட்ல இருக்குன்னு தான் அர்த்தம். இதுவே ரெண்டுமே both the points, if both the points are on different side, டிஃபரன்ட் சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அப்போ L1 வந்துட்டு கிரேட்டர் தென் 0னா L2 லெஸ் தென் 0வா இருக்கும். L1 லெஸ் தென் 0னா L2 கிரேட்டர் தென் 0வா இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுத்தோட ப்ராடக்ட்டுமே நெகட்டிவா இருக்கும். அப்போ L1 into L2 இஸ் லெஸ் தென் 0வா இருக்கும். திஸ் இஸ் த ஆப்போசிட் சைட், டிஃபரன்ட் சைட்ல இருக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இந்த பொசிஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல நீங்க இப்போ நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ண எல்லாமே நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் வரும்போது சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண டாபிக்ஸ்ல இருந்து நிறைய இம்பார்ட்டன்டான விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஜெஇ கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்கமிங் கிளாஸ்ல சால்வ் பண்ணலாம். ஸோ கீப் லேர்னிங், ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷன்ல நாம உங்களை மீட் பண்றேன். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட வெல்கம். ஸோ தேங்க்யூ ஆல், see you all in the next class.